ஏகப்பட்ட மக்கள் வெறும் வெளில இருந்து வேடிக்கை வேணால் பார்க்கலாம், பார்த்துட்டு இதுதான் நகை அப்படி வேணால் போக முடியும். ஏன்னா ஒரு கிராமு ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நாளில் அதுவே 50,000 வந்துடும் பொழுது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஓவரா ஏறிட்டு போகுது ரேட்டு, அநியாயத்துக்கு ஏறுது ரேட்டு. இன்னும் 2 லட்சம் வருங்கிறாங்க, எப்படின்னு தெரியல. உடனே ஏறுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. பாதிக்கு பாதி அப்படியே ஃபுல்லாக ஒரு பவுன் 75 இன்னொரு பவுன் 1.5 லட்சம் பக்கம் வந்து செய்குலி சேதெல்லாம் மட்டும் 1.5 லட்சம் வந்துடும் இன்னைக்கு ரேட்டுக்கு. பவுன் வைக்கிற விலைக்கு எப்படிங்க எல்லா பண்ணியும் கட்டி கொடுக்க முடியும்? எவ்வளோ கஷ்டப்படுற இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி கட்டி கொடுப்பாங்க? கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மோடி பண்ணுறதா ரொம்ப அநியாயம். பேத்திக்கு கொலுசு வாங்கினப்பா, இன்னொருத்தது 10,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு விற்கிது 25,000க்கு விற்கிது. போட்டுட்டு இப்போ திரும்ப பிள்ளைக்கு பர்த்டே வருது, அதுக்கு பிள்ளைக்கு நகை வாங்குறாங்க. அதுக்கு 1 கிராம் நகை வாங்கினேன், அதுக்கு எவ்வளவு? 25,000 2 கிராம். ஃப்யூச்சரில் பசங்களுக்குலாம் வந்து கல்யாணமே எப்படி பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. பயம்தான் வருது. நகை ஏற ஏற ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கம்மியாச்சு தான் நல்லாயிருக்கும். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. நகரேட்டிவ்ல ஏறிக்குண்ணா சடனா, அதை நினச்சின்னா நான் நினைக்கிறேன். இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இப்போ 1.20 கிட்ட வந்துடுச்சா, அப்போ அப்படி இப்படின்னு போயிட்டு இன்னும் 2 லட்ச ரூபா வந்துச்சுன்னா 10,000 போகலாம், என்ன போடுவாங்க? ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ கோல்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் அதிகமாக ஏகப்பட்ட மக்கள் வாங்க முடியாது. ஏகப்பட்ட மக்கள் வெறும் வெளில இருந்து வேடிக்கை வேணால் பார்க்கலாம், பார்த்துட்டு இதுதான் நகை அப்படி வேணால் போக முடியும். ஏன்னா ஒரு கிராமு ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நாளில் அதுவே 50,000 வந்துடும் பொழுது. இப்போயே 1.30 வந்துச்சு. இப்போ பசங்க வளர்த்துக்குள்ளே கண்டிப்பாக 2 லட்ச ரூபா மேலே வந்துடும். வரும்போது வெளில போய் சேட்டு கட்டி பார்த்துட்டு வேணால் போக முடியும், தவிர ஏகப்பட்ட மக்கள் போட முடியாது. அப்போ வெள்ளி வேணால் போட முடியும், ஆனால் வெள்ளி போட்டாலும் ரிட்டர்ன் எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது வேல்யூஷன் இருக்காது. சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் ஏதாச்சும் வச்சு? சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டெய்லியும் வந்து வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிக்கிற காசு ஒரு அளவு வச்சா கூட நகையை கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன்னா 1.30 கஷ்டம். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 12,000 வந்துருக்குமா? 12,000 அப்போ 50 ஆச்சு, 50 70 ஆச்சு. 70 இந்த கொரோனா டைமில் தான் மெயினாக ஏறிச்சு. இப்போ எதுக்கு ஏற்றினாங்கன்னு புரியல. ஏகப்பட்ட மக்கள் வாங்கிறது கஷ்டம். வேணால் பணக்காரன் வேணால் வாங்கி வச்சுக்கலாம். பார்த்தாலே பயமாக இருக்குது. நகை ரேட்டு ஏற ஏற எங்களுக்கு வயிற்றுல புளியே கரைக்குது. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் பசங்களுக்குலாம் வந்து கல்யாணமே எப்படி பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. பயம்தான் வருது. நகை ஏற ஏற ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கம்மியாச்சு தான் நல்லாயிருக்கும். 1 கிராம் கூட வாங்க முடியாது. அப்படியே இப்போ நகை கடைக்கு போனாலே பயம்தான் வருது. வாங்கிறதுக்கு ஆசையே வர மாட்டேங்குது. இப்போது 1,20,000 ரூபாய் இது ஒரு சவரம். நடுத்தர மக்கள்லாம் வாங்க முடியாது. எங்களை மாதிரி ஆளுங்களாம் வாங்கவே முடியாது. இப்போ போய் சவரத்தை பற்றியே பேச முடியல. பெண்ணு பிள்ளைய கட்டி கொடுக்கணுனாக்கா நிறைய பணம் வச்சுருந்தவங்க தான் கட்டி கொடுக்க முடியும். எங்களை மாதிரி ஆளாக கட்டி கொடுக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. சவரம் வாங்குற விலையை பற்றி சவரமே போடாத கட்டின்னு போகிற மாப்பிள்ளையா இருந்தால் தான் கட்டி கொடுக்க முடியும். இப்போ உடனே இவ்வளோ ரேட் ஏறி இருக்கிறாக்கா? ஆமாம், எப்படி பார்க்குறீங்க அதை? ஃபர்ஸ்ட் நீங்கள் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னைக்கு ரேட் 1,30,000 ஏறிக்கினே போகுது. இறங்குற மாதிரியே தெரியல. நகை கடை பக்கமே போகிறதுக்கு முடியல இல்லாத மக்கள்லாம். இப்போ பொம்பளை குழந்தைங்கலாம் வச்சுருக்காங்களா? பொன் குழந்தை வச்சுருக்கிறவங்களாம் நகை போடாத மாப்பிள்ளைக்கு, கேட்காத மாப்பிள்ளை தான் கட்டி கொடுக்க முடியும். நகை போடணும், இவ்வளோ சவரம் வேணுன்ற மாப்பிள்ளையில் பொண்ணே கொடுக்க முடியாது. இப்போத்தி சூழ்நிலைக்கு அப்படி தான். நகையே வேணாம், இருக்கிறதே போதும், நீங்கள் செய்யறதே செய்யணும் கட்டிக்கிற மாப்பிள்ளைலாம் கொடுக்கலாம். இவ்வளோ நகை தான் வேணுன்றவனுக்கு யோசிக்கவே முடியாது. இந்த ரேட் இவ்வளோ ஏறுதில்ல, இதை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மி பண்ணவே முடியாதுன்றாங்களே. அது மோடி எதோ வரியெலாம் குறைக்கிறேன் நல்லா சொல்லியிருக்காரு. எப்படி தெரில, அவர் தான் முடிவு எடுக்கணும். இல்லை நம்ம முதலமைச்சர் முடிவு எடுத்தால் குறைக்க முடியாதுல்ல. அவங்க தான் முடிவு ஸ்டெப் எடுக்கணும். இல்லாதவங்களாம் எப்படி என்ன சொன்னாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே சொன்னாங்க 39,000க்கு ஒரு சவரம் விட்றோம், இல்லாதவங்க வாங்கலான்னு சொன்னாங்க. அப்போ இன்னமும் வரல சொல்லி 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. நிறைய தான் அப்புறம் ரேட்டு ஏறிக்கினே போகுது. 1 கிராம் கூட வாங்க முடியல. 1/4 சவரம் வாங்கினா 34,000 சொல்கிறான். 34,000 32,000ன்றான். எப்படி வாங்க முடியும்? எதாவது சேர்த்து வைக்க ஏதாவது ஐடியா இருக்கா அவங்ககிட்ட? இப்போ இது வர வருமானத்தை வச்சு பிள்ளைங்க குடும்பம் மட்டுதே இது பெரிய சிரமமாக இருக்குது. இது சேர்த்து வச்சாங்க நகை வாங்க முடியும். ஆமாம், வெள்ளியும் 4 லட்ச ரூபாயும் 1 கிலோ வெள்ளி செய்தில் பார்க்குறோம். வெள்ளியும் வாங்க முடியறதில்ல.
ஒரு கொலுசு வாங்கினா சிம்பிளாக சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கினா கூட 10,000 20,000ன்றான். 1 கிராம் 350 ரூபா 400 வெள்ளி விலையா வெள்ளிக்கிட்டேயும் போக முடியல, தங்கங்கிட்டேயும் போக முடியல. எப்படி தான் போதத்தில் இருக்கிற காலங்கள்லாம் வெள்ளி ரேட்டு ஏறுமா இதுக்கப்புறம்? ஏன்னா வெள்ளி ரேட்டு ஏறிட்டு போயிட்டு அவன் ஏறினே தாங்கப்பா, தெரியல குறைப்பாங்களா என்னான்னு கேட்டாக்கா அங்கே போர் நடக்குது, அங்கே சண்டை நடக்குது, அதனால் ஏற்றுமதி இறக்குமதி இல்லை, எப்படி தெரியல ஆடுறாங்க. கோல்டு ஆம்லாம் வெள்ளி வாங்கிக்கலாம்ல, வெள்ளி வாங்கினா அது ரேட் ஏறிட்டு இருக்கும்ல. வெள்ளி வந்து இப்போத்தி ரேட்டுக்கு 4 லட்ச ரூபா சொல்கிறான். 4 லட்ச ரூபானா அது 1 கிராமுக்கு வந்து 350 ரூபா 400 போடுறான். அப்படி இருந்தாலும் இருக்கிறவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க அந்த பக்கமே போகிறதில்ல. இருக்கப்பட்டவங்க வாங்கலாம், இல்லாதப்பட்டவங்க ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாது இப்போதைக்கு. இப்போ வீட்டில் பொம்பளை பசங்கள்லாம் வச்சிருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுவேன்றாங்க. அது ஆமாம், நிஜமாக தான். பொம்பளை பசங்க வச்சுக்கணும் ரொம்ப தான் கஷ்டப்படுறோம் நாங்களாம். தங்கம் இப்போ கல்யாண ரேஞ்சு பொண்ணு இருக்குது, அது கல்யாணம் பண்ண இப்போ கூட ஒரு ஒரு 5 சவரம் கூட எங்களால் இப்போதைக்கு எங்களால் போட முடியல. விலை ஊர்பட்ட விலை 5 சவரம் 5 லட்சம் வந்துட்டு போகுது. என்ன பண்ணுறது? நீங்கள் சின்ன பிள்ளையா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேட் எப்படி இருந்துச்சு? இப்போ அந்த பார்வை இதுக்கு எப்படி வருது? நாங்கள் சின்ன பசங்க எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் 4000 விற்றுது, இப்போ 1 லட்சம் வந்துச்சு. ஒரு சவரம் தங்கம் 4000 விற்றுது, இப்போ ஒரு சவரம். அதை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ ரேட்டு சடனாக இந்த ஒரு 2 மாதத்துல இவ்வளோ ஏறிச்சு, அது ஏறி போச்சு. அதுதான் இப்போ வந்து விலைவாசி ரொம்ப நடுத்தர மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ தங்க விலையில். அது வந்து மொத்தம் யாருமே வந்து இப்போ வந்து நகை கடைக்கு போகாது இருந்தால் தங்க விலை குறையும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஏறினா ரொம்ப கஷ்டம்தான், இறங்குனா நல்லதான். இறங்குனா நல்லது தான், ஏறினா ரொம்ப கஷ்டம். உங்களோட கருத்து இருக்குல்ல? இறங்கணும், எங்களோட கருத்து இறங்குனா தான் நல்லது. ஏன்னா இல்லாத பட்ட இப்போ நாங்களாம் கூலி வேலை செய்கிறவங்க. இப்போலாம் வந்து இப்போ எங்கள் பொண்ணுங்களை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க நகை போட்டு எங்களால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. எங்களால் அவ்வளோ விலை விற்கிது தங்கம். நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒட்டுமொத்தம் யாரும் தங்கமே வாங்கக்கூடாது. இல்லாத படங்களும் எப்படி வாங்குவாங்க? இருக்க படங்க வாங்கிடுறாங்க, இல்லாத படங்களும் எப்படி வாங்குவாங்க? ஓவராக ஏறிட்டு போகுது ரேட்டு, அநியாயத்துக்கு ஏறுது ரேட்டு. இன்னும் 2 லட்சம் வருங்கிறாங்க, எப்படின்னு தெரியல. இல்லை சடனாக இவ்வளோ ஏறி இருக்குல்ல? நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. மேரேஜ் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நகை வாங்குறதுக்கு. இப்போ 2 பவுன் விற்கிற விலை 1 பவுன் வந்துருச்சு. உடனே ஏறுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. பாதிக்கு பாதி அப்படியே ஃபுல்லாக 1 பவுன் 75ன்னா இன்னொரு பவுன் 1.5 லட்சம் பக்கம் கொஞ்சம் செய்குலி சேதெல்லாம் மட்டும் 1.5 லட்சம் வந்துடும் இன்றைக்கி ரேட்டுக்கு. நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் அந்த ஏஜில் வந்து நகை ரேட் எவ்வளோ? 4 பவுனே 10,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கினோம். 4 பவுன் 10,000. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அது 2,500 தான். ஒரு 4 பவுன் 10,000 ரூபான்னா பார்த்துக்கோங்க. இல்லை 4 பவுன் ஒரு 15,000 இருக்கும். இப்போ விற்று நாங்கள் விற்றப்போ அப்படி இருந்துச்சு. அதுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கணக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. ஓகே ஓகே. இப்போ சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும்ல உங்ககிட்ட இப்போ உள்ள ரேட்டுக்கு? நகை தான் வாங்கி காயின் வாங்கி சேர்த்து வைக்கணும். வெள்ளி அதிகம், அதை விட அதிகம் 425 ரூபா 1 கிராமு. வெள்ளி விலை அதை விட அதிகமாக, அது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. கோல்டும் அதிகமாகனா வெள்ளி அதிகமாகிட்டே போகுது. போனால் ஒரு 6 மாதம் முன்னாடி தான் 180 ரூபாய்க்கு வாங்கினோம், இன்றைக்கி 425 ரூபா 1 கிராமு. ஆமாம், இந்த 2 மாதத்தில் 2-3 மாதத்துலேயே ரொம்ப இதாகிடுச்சு. வெள்ளி காயின் வாங்கி வைக்கலாம். காயின் இப்போ பொருளாக வாங்கினோன்னா தேவைப்படுறவங்க வாங்கலாம், பொருள் தேவையில்லாதவங்க காயினாக வாங்கி வச்சோன்னா ரொம்ப வேஸ்டேஜ் கொஞ்சம் நமக்கு இதாயிரும், லாபம் கிடைக்கும். ஏதாச்சும் வழி இருக்குன்னு ஏதாச்சும்? என்னவோ ஏதோ அமெரிக்காவில் ஏதோ அதுதான் அவர் பண்ணுறதுனால ஏறுதுங்கிறாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. பவுன் வைக்கிற விலைக்கு எப்படிங்க எல்லா பண்ணியும் கட்டி கொடுக்க முடியும்? எவ்வளோ கஷ்டப்படுற இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி கட்டி கொடுப்பாங்க? கொஞ்சமாக யோசிக்கணும். இந்த மோடி பண்ணுறத ரொம்ப அநியாயம். எதுக்கு இப்படி ஏற்றின விலையை? இருக்கவங்க வாங்கி சொத்து வச்சு காயின் நோட்டு, இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? எப்படி கட்டி கொடுக்க முடியும்? இதுக்கு என்ன வழின்னு கேட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். நாங்கள் எங்களை ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாங்கள் எதையுமே நாங்கள் வாங்க முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன பண்ண முடியும்? பொம்பளை கொஞ்சம் என்ன பண்ண முடியும்? எப்படி ஏற்றிட்டு போனால் எப்படி கட்டி கொடுக்க முடியும்? அவங்க ஊரில் ஒரு பொண்ணுங்களாம் இருக்காங்களா இல்லையா? அவன் வந்து கட்டி கொடுப்பான். அவங்க பொண்ணெல்லாம் இதுக்கு வழி என்னன்னு தெரியல எங்களுக்கு. அவங்க தான் சொல்லணும் வழி எங்களுக்கு என்னன்னு. என்ன எங்களுக்கு வழி கண்டுபிடிக்க முடியல எங்களால். நாங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறதா நகை கட்ட போடுறதா எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவ்வளோதான்.
பேத்திக்கு கொலுசு வாங்கினேன்ப்பா, இன்னொருத்தது 10,000 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு விற்கிது 25,000 விற்கிது. போட்டுட்டேன். இப்போ திரும்ப பிள்ளைக்கு பர்த்டே வருது, அதுக்கு பிள்ளைக்கு நகை வாங்குறாங்க. அதுக்கு 1 கிராம் நகை வாங்கினேன். அதுக்கு எவ்வளவு? 25,000 2 கிராம் வாங்கி போட்டேன். அது என்ன சொல்ல வரீங்க இப்போ? பேத்திக்கு தான் இவ்வளோ ஏன் ஏறுது ஃபர்ஸ்ட்? அது இருக்க விலை ஏறுது. இருந்தாலும் என் பேத்தி ஒருத்தர் நான் செய்கிறேன், பேரன் பேத்திக்கு. இருக்க விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. வருமானம் ஏறலையே. வேலைவாய்ப்பு அதுக்கு மாரி வேலைவாய்ப்பு வந்துன்னா வாங்கலாம். இப்போது நடுத்தர மக்கள்லாம் அந்த நகையை வச்சு தான் நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஒரு எமர்ஜென்சிங்கும் போது கொண்டு பேங்க்கில் வைக்கிறதாலும் சரி, வட்டிக்காலில் வைக்கிறதும் சரி, அதுதான் இப்போ வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எங்கே கொண்டு வைக்கிறது? அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும். இப்போ பாப்பா பிறந்திருக்காங்க, என்ன பண்ணுறது? பாப்பா பிறந்திருக்காங்க. இப்போ 1,20,000 இவங்க இப்போ இன்னும் 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை. இப்போ 18 வயசு ஃபுல்ஃபில் பண்ணும்போது அது யோசித்து பார்க்கும்போது தலை சுற்றுது. இன்னும் எவ்வளோ ஏறும்? 1.5 போன வருஷம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 40 தான் இருந்தது. போன இயர் எண்டையும் 1 ஆயிடுச்சு. இந்த இயர் பாருங்க, இந்த ஜனவரி இப்போ தான் க்ளோஸு. ஜனவரிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஜனவரி முடிஞ்சு 25,000 ஏறிடுச்சு. 1.25 ஆயிடுச்சு. இப்போ இந்த இயர் எண்டில் வந்து 2.25 அப்படி கூட போகலாம். வாய்ப்பு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வாங்குகிறோம். ஐடியா ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? சேர்த்து வைக்கணும். காயின்ஸ் தான் வாங்கணும். ஆனால் காயின்ஸுக்கு இப்போ அது காயின்ஸ் வாங்கினா பேங்க்கில் வைக்க முடியாது. ஜொல்லாக தான் வாங்கினா தான் வைக்கணும். இல்லைன்னா நம்ம ஆல்டர்னேட்டு தான் ஏதாவது ஒன்று வழி பண்ணிக்கணும். ஆனால் இப்போதைக்கு நம்ம பொருளாதாரம் வந்துட்டு அதிக இந்த தங்கத்தினாலும் உச்சத்தில் இருக்குது. ஆனால் வாங்குறோம், இருக்கப்பட்டவங்க வாங்குவான், இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஏழைங்களாலே ரொம்ப கஷ்டம் தானே. அவங்களால வந்து ஒரு பொண்ணை நடுத்தரத்தில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணை கண்டிப்பாக கட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற மாப்பிள்ளைங்க வந்து வரதட்சணையை இப்போ அதிகமாக கேட்பாங்க பொழுது. இத்தனை பவுன் போடு, 30 பவுன் போடு, 50 பவுன் போடுன்ட்டு. ஆனால் இருக்கிறவங்க போடுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இதில் அதிகமான சிரமம்னா தான் ஏழைங்களுக்கு மட்டும்தான் சிரமமே. ஏன்னா அவங்களால வந்து தங்கத்தை போட்டு கூட பார்க்க முடியாது. என்ன கண்ணால் பார்க்க தான் முடியும் பொழுது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. இது என்னுடைய கருத்து. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் ARGY இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.